அப்துல் கலாமிற்கு சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. சென்னை தியாகராய நகரில் உள்ள அக்கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற அஞ்சலி நிகழ்ச்சிக்கு அக்கட்சியின் தலைவர் சரத்குமார் தலைமை தாங்கினார். அப்போது கலாமின் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அனைவரும் மௌனம் கடைபிடித்தனர். பின்னர் பேசிய திரு சரத்குமார், நாடாளுமன்ற வளாகத்தில் கலாமின் உருவச்சிலையை நிறுவ வேண்டும் எனவும், அப்துல் கலாம் பெயரில் விருது வழங்க வேண்டும் எனவும் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். அப்துல் கலாமின் வழியில் இளைஞர்கள் நடக்க வேண்டும் என்றும் சரத்குமார் வலியுறுத்தினார். அவர் சொன்னது இங்கே எல்லாரும் கருத்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் இளைஞர்களை வழிநடத்துங்கள். 2020 விஷன் பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அந்த வருங்காலத்தில் 2025 அதிகமான இளைஞர்கள் உள்ள நாடு இந்தியா என்று இருக்கும்போது உங்களை போன்றவர்கள் இளைஞர்களை வழிநடத்த வேண்டும். இளைஞர்களை வழிநடத்தும் போது, அவர்களை சரியான பாதையில் வழிநடத்தும் போது இந்தியா வல்லரசு நாடாகும்.